கோவை மாநகராட்சிக்கு சொந்தமான 150 கோடி நிலமானது மீட்கப்பட்டிருக்கிறது. நிலத்தை மீட்டு அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறார்கள். சரவணம்பட்டியில் தனியார் கட்டுமான நிறுவனம் மாநகராட்சிக்கு சொந்தமான நிலத்தை தற்போது ஆக்கிரமித்ததாக புகார் எழுந்த நிலையில் அந்த நிலமானது மீட்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் மோகன். மீட்கப்பட்ட அந்த நிலம் யாருடையது? விவரங்கள் என்ன? கோவை மாநகராட்சி சரவணம்பட்டி பகுதியில், அதாவது கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட 4வது வார்டு சரவணம்பட்டி பகுதியில் 10.5 ஏக்கர் பரப்பிலான 150 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் என்பது தனியார் கட்டுமான நிறுவனத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டதாக வடக்கு மண்டல அதிகாரிகள் வாயிலாக கமிஷனர் சிவகுரு பிரபாகரனுக்கு புகார் தரப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய ஆவணங்களை எடுத்து பார்த்தார்கள். அப்பொழுது 2009ஆம் ஆண்டு 100 ஏக்கர் பரப்பிற்கு மேலாக சைட் போடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சைட் பிரிக்கும் பொழுது OSR என்று சொல்லக்கூடிய பொது பயன்பாட்டு இடம் என்பது ஒதுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் 10.5 ஏக்கர் நிலம் என்பது கார்பரேஷனுக்கு ஒப்படைக்கப்பட்டது. அது கார்பரேஷனுக்கு சொந்தமான இடமாக இருக்கிறது. அதில் பொதுமக்களுக்கு தேவையான பணிகள் மேற்கொள்ளப்படும். இந்த நிலையில்தான் சரவணம்பட்டி பகுதியில் வடக்கு மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்காக, அதாவது சாலை போடுதல் மற்றும் பைப்லைன் அமைப்பு போன்ற பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த இடத்தை பார்க்கும் பொழுது அது அந்த தனியார் கட்டுமான நிறுவனத்தின் வாயிலாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு தெரிய வந்தது. இது குறித்து ஏற்கனவே வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் தலைமையிலான குழு அந்த ஆவணங்களை எடுத்து சரிபார்த்து கார்பரேஷன் கமிஷன் சிவகுரு பிரபாகரனிடம் ஒப்படைக்கப்பட்டு இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் தெரிவித்திருந்தார்கள். அடிப்படையில் அந்த இடத்தில் அதிகாரிகள் சென்று இன்று அந்த 10.5 ஏக்கருடைய பவுண்டரியை சுற்றி எந்தெந்த பகுதியிலிருந்து எங்கு ஆரம்பித்து எங்கு முடிகிறது என்பது தொடர்பாக அவர்கள் நேரடியாக களத்துக்கு சென்று அந்த மேப்புடன் அந்த இடத்தை மீட்டிருக்கின்றார்கள். மீட்கப்பட்ட இடத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் என்று போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் பொதுமக்களுடைய ஆக்கிரமிப்பு பொது பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய லேண்டுகள் ஆக்கிரமிப்பாளர்கள் வாயிலாக இருக்கிறதோ அந்த இடங்களிலும் மீட்பதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கார்பரேஷன் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டு ஒப்படைக்கப்பட்ட நிலம் நீண்ட வருடங்களாகவே தனியாருடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கிறது. அது வளர்ச்சி பணிகளுக்கு மேற்கொள்ளும் பொழுதுதான் வடக்கு மண்டலத்தினுடைய அதிகாரிகள் மற்றும் தலைவர் வாயிலாக தெரிய வந்திருக்கிறது. கார்பரேஷன் கமிஷனர் உத்தரவின் பேரில் அந்த நிலம் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மதிப்பு என்பது 150 கோடியாக இருக்கிறது. மோகன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.